எல்லாம் வல்ல இறைவனின் பொற்பாதங்களை மனமொழி மெய்யால் போற்றி பணிகிறேன். அதிகாலை பிரார்த்தனை வகுப்பிலே கலந்து கொண்டு கடவுள் வாழ்த்தில் தொடங்கி மேருமந்திர பாடல் வரை சிறப்பான நிகழ்வுகளை வழங்கி வரும் அனைத்து பங்களிப்பாளர்கள், பார்வையாளர்கள் மற்றும் நெறியாளர், தொடர் தொகுப்பாளர்கள் அனைவருக்கும் எனது பணிவான வணக்கத்தை தெரிவித்துக் கொள்கிறேன். நீங்கள் ஒரு பெரிய கூட்டமாக இருக்கிற அறைக்குள்ளே நுழையிறீங்க அப்படின்னு நாம் கற்பனை செய்து கொள்வோம். கொஞ்சம் கற்பனை செய்து தான் பாருங்களேன். உள்ளே போன அடுத்த நொடியே ஜென்ரலாக இது எல்லாருக்குமே இருக்கக்கூடிய ஃபீலிங் தான். பெரும்பாலும் நானோ என் நண்பர்களோ நாங்கள் பிற்காலத்தில் உரையாடும்போது தெரிந்து கொண்ட உண்மைதான் இது. உள்ளே போன அந்த கூட்டத்துக்கு நடுப்புற நம்ம போன அடுத்த நொடியே உங்களுக்கு தெரியும், உங்கள் மனசில் ஒரு மிகப்பெரிய முரண்பாடான போராட்டம் ஆரம்பிக்கும். திடீர்னு ஒரு கூட்டத்துக்குள்ளே நுழைஞ்சோம்னாலே ஒரு பக்கம் எப்படியாவது இந்த கூட்டத்தோட ஒன்றிணைந்து விட வேண்டும் அப்படின்னு தோணும். எல்லோரும் என்ன பண்ணுறாங்களோ அதையே நாமும் செஞ்சு எல்லாவித சலசலப்பும் இல்லாமல் சேஃபாக இருந்துடணும் அப்படின்னு மனசு உள்ளே போனோன்னே செயல்பட ஆரம்பித்து விடும். கொஞ்சம் துடிப்பாகவே இருக்கும். அந்த நேரத்தில் ஆரம்பத்தில் ஒரு படபடப்போட தான் நாம் இந்த செயலை செஞ்சிடணும், அங்கே நம்மளை யாரும் வித்தியாசமாக நினைக்கக்கூடாது, அந்த கூட்டத்தோடு நம்ம ஒன்றி விட வேண்டும் அப்படின்னு நாம் அந்த கூட்டமாக மாற எத்தனிப்போம். இது ஜென்ரல் எல்லாருக்குமே வரக்கூடிய அது ஒரு இயல்பான விஷயந்தான். ஆனால் அதே சமயம் மனசோட இன்னொரு மூலையில் பார்த்தீங்கன்னா ஒரு பதற்றம் ஆரம்பிக்கும். அதே சமயத்தில் அதாவது என் ஷர்ட்டில் இருக்கிற ஏதாவது ஒரு சின்ன கரை இருக்கும், அதை யாராவது கவனிச்சிட்டாங்களா அப்படின்னு நாம் நினைப்போம். சரியாக தலை சீவி இருக்கிறோமா, தலையெல்லாம் களைஞ்சி போச்சோ நம்ம வர்ற பஸ்ஸில் அப்படின்னு ஒரு ஃபீலிங் இருக்கும். இல்லை நம்ம போட்டிருக்க அந்த உடைகளில் ஏதாவது ஒரு மாற்றம் தெரிகிறதா, சரியாக தைச்சிருக்காங்களா, ஹேர் கட்டிங் சரியாக இருக்கா, இவங்க நம்ம பாட்டு அவசர அவசரமாக கவனிக்காமல் வந்துட்டோமே, ஃபேஸில் பவுடர்லாம் போட்டிருந்தோம், அதெல்லாம் எண்ணெய் வடிதா, எப்படி இருக்குன்னு தெரியலையே, இங்கே எல்லாமே ஃபோட்டோ எடுப்பாங்களே அப்படிங்கிறது மாதிரி இதெல்லாம் சரியாக இருக்கா நம்ம உடைகள், நம்ம நடவடிக்கைகள் அப்படின்னு சொல்லி எல்லாருடைய பார்வையும் என் மேலே தான் இருக்கா அப்படிங்கிற ஒரு செக்கப் பண்ணக்கூடிய மனசில் நமக்கு ஒரு கற்பனையான பயம் உள்ளே ஆட்கொண்டு விடும். முதல்ல கூட்டத்தோடு இணையணும்னு நினப்போம். அடுத்தது நாம் மட்டும் தனித்து அங்கே இருக்கிறோமா, எல்லாரும் நம்மளை கவனிக்கிறாங்களோ, இல்லை ஒன்றோட ஒன்றா நம்மளை வச்சுக்கிறாங்களா, ஏன் நம்ம மேலே யாராவது ஒருத்தங்க புதுசாக கூட வந்திருப்பாங்க, ரொம்ப நாள் கழித்து நம்மளை பார்ப்பாங்க, அவங்கள நம்மளை உறுத்து பார்ப்பாங்க, இவங்க யாருன்னு தெரிஞ்சுக்கலாமே. ஆனால் நாம் என்ன நினச்சிட்டு இருப்போம், நம்ம சட்டை சரியில்லையோ, நாம் கட்டியிருக்கக்கூடிய அந்த உடை சரியில்லையோன்னு சரி செய்ய ஆரம்பித்து விடுவோம். இது இரண்டுமே ஒரு கூட்டத்துக்குள்ளே நமக்கு போகும்போது ஏற்படுகிறது. இது ஏன்? ஒரு பக்கம் கூட்டத்திலே மறைய நினைக்கும், அதே கூட்டத்தில் இன்னொரு பக்கம் எல்லோரும் நம்மளே பார்க்குறாங்களா அப்படின்னும் பயப்படும். இது ரெண்டுமே ஆக்சுவலாக பார்த்திங்கன்னா உளவியல் ரீதியாக முரண்பாடான ஒரு பிரச்சனை தான். இது ஒவ்வொரு சமயத்திலும் நமக்கு வருதா, ஒரு சட்டன் ஏரியாவுக்கு மேலே ஒரு வயசு ஆயிடுச்சு, சில பக்குவங்கள் விலகி விட்டதா அப்படிங்கிறது அவங்கவுங்க நிர்ணயம் செய்து கொள்ள வேண்டிய ஒரு சின்ன விஷயந்தான். ஆனால் இதுக்கும் நம்மளுடைய தத்துவத்துக்கும் என்ன இருக்குன்னா, ரொம்ப ஆராய்ச்சி பண்ணி பார்க்காதீங்க, இந்த நடைமுறை உளவியல் உண்மை, அவ்வளோதான். இப்போ கூட்டத்தோடு கலக்க நினைக்கிற அதே மனம் அந்த கூட்டமே உங்களை விமர்சிக்க காத்துக்கிட்டு இருக்குன்னு ஏன் பயப்படுது? இரண்டுமே ஒன்றுக்கு ஒன்று வித்தியாசமான ஒரு சிந்தனை தான் உள்ளுக்குள்ள. அந்த நேரத்தில் அந்த முரண்பாடு எப்படி வேலை செய்யுது, இதை பற்றி தான் நாம் இன்றைக்கி கொஞ்சம் அலசி பார்க்கலாம். ஒரு சின்ன விஷயந்தான், ஆனால் நம்ம வாழ்க்கையில் நாம் தெரிந்து கொள்ளாமே இருந்து கொண்டு இருக்கிறோமே அப்படிங்கிற போது ஏதோ ஒரு நேரத்தில் இதை அலசி பார்த்து கிடைத்த சில உண்மைகளும் அதற்கான சில நிகழ்வுகளையும் உங்கள் முன் அளிக்க துணிந்து இருக்கிறேன். அவ்வளோதான். முக்கிய நோக்கம் என்னென்னா, மனிதர்களாக நாம் பிறந்திருக்கிறோம், நாம் சமுதாயத்தோடு எப்படி பழகுகிறோம், நம்மளோட சொந்த மனமே நம்மளை எப்படி நம்மளை வச்சு ஏமாத்துது அப்படிங்கிற விஷயத்தை நாம் புரிந்து கொள்ள வேண்டும் அப்படிங்கிறது தான் இதனுடைய நோக்கம். ஸோ கொஞ்சம் ஆழமாக இதை பார்ப்போம். நாம் எல்லாருமே ஒரு சோஷியல் அனிமல். ஆக்சுவலாக சமூக விலங்காக வாழும் மனிதர்களோட மனநிலையை இந்த இரண்டு முரண்பாடுகள் தான் பெரும்பாலும் தீர்மானிக்கிறது. ஒரு பக்கம் பார்த்திங்கன்னா கூட்டத்தோடு சேர்ந்தால் பாதுகாப்பு அப்படி நம்புது. அதே சமயம் எந்த திசையை நோக்கி போகுதுன்னே தெரியாமல் ஒரு குருட்டுத்தனமான பாதையிலே நாம் பயணிப்போம். அந்த நேரத்தில் இந்த கூட்டம் எப்படி இருக்குன்னே தெரியாது, ஆனால் அதோட ஒன்றி அது எங்கே போகுதோ அது பின்னாடியே போயிட்டுருப்போம். இது அடுத்த லெவல். அதுலேயே ஒன்றாக இருக்கணும் அப்படிங்கும் போதே அது வருகிறது. பிளைண்டாக ஃபாலோ பண்ணும்.
நம்ம மனசு. மறுபக்கம் பாதுகாப்பா இருக்கிறேன்னு நினைக்குது அதே கூட்டத்தில நம்மள யாராவது உற்று பார்த்து விடுவாங்களோ, இல்ல நமக்கு ஏதாவது நடந்துருமாங்க, நம்மள தனித்து விடப்படுவோமோ அப்படிங்கிற நேரத்தில ஒரு மாயை நாமே உருவாக்கிக்கிட்டு, அந்த இயல்பை மாற்றிக்கொள்ள முடிவு செய்வோம். அங்கே கொஞ்சம் ஒளிஞ்சிருந்தா கூட பரவால்ல அப்படின்னு நெனைப்போம். இது ஏதோ ஒரு சிலருக்கு மட்டும் நடக்கிற பிரச்சனை கிடையாது. இது வந்து மனித பரிணாம வளர்ச்சியோட பின்னி பிணைந்த ஒரு ஆழமான உளவியல் சிக்கல் அப்படின்னு தான் நாம தெரிந்து கொள்ள வேண்டும். இன்னைக்கு சொல்லப்போற இந்த 2 நிகழ்வுகளே கொஞ்சம் துல்லியமாக இத படம் பிடித்து காக்கும்ங்கிற நம்பிக்கையில் உங்கள் முன் அதை நான் தெரியப்படுத்த விரும்புகிறேன். அவ்வளவுதான். ஒரு பெரிய மீன் வலை, அதில முள்ளெல்லாம் கூட அங்கங்க இருக்கும். நீங்க பார்த்துருந்தீங்கன்னா, அந்த மாரி மீன் வலைய எங்கேயாவது பார்த்துருக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்கா? அப்படின்னு சொன்னா, கொஞ்சம் ஜென்ரலா எல்லாருமே சின்ன சின்ன வலைகள் தான் பார்த்துருப்பாங்க. இது மாரி பெரிய வலைகள் வாங்குறதுல நம்ம எங்களுக்கு கொஞ்சம் அந்த மாரி ஏரியால நாங்க ஒர்க் பண்ணுவோம். அந்த சீஷோர் ஏரியால இருக்கக்கூடிய வங்கி கிளைகளிலே இருக்கும்போது, இந்த மாரி பெரிய மீன் வலையெல்லாம் வச்சிருப்பாங்க. இதெல்லாம் ஒரு நாங்க லோன் குடுக்குற காலத்திலே 25லேருந்து 50 லட்சம் ரூ. 50,000 வரும். இப்பல்லாம் லேக்ஸ் கணக்கில போயிருக்கும். பல பேர் செயல்படுவாங்க. அந்த ஒரு வலையில மட்டும் ஏகப்பட்ட மீன்கள், ஆயிரக்கணக்கான மீன்கள ஒரே நேரத்தில அறுவடை செய்து வரும். அத பிடிச்சிட்டு வந்துரும் அப்படின்னு சொல்லலாம். அந்த மாதிரியான ஒரு வலை அது. அதில முள்ளெல்லாம் கூட இருக்கும். வந்து மாட்டிச்சுன்னா, இந்த தூண்டில்ல முள் இருக்குன்னு சொல்லுவாங்கல்ல, அந்த மாரி முள்ளெல்லாம் இருக்கும். அதில கூட வந்து சிக்கிக்கொள்ளும் மீன்கள். வெளியில போக முடியாம மாட்டிக்கொள்ளும். அந்த மாதிரி இருக்கக்கூடிய கடல்ல அந்த வலைய வீசி விட்டு எல்லாருமே ஒரு பக்கம் நிக்கிறாங்க. கரையில கொஞ்சம் பேர் நிக்கிறான். போட்ல போய் சில பேர் நின்று கொண்டிருக்கிறார்கள். அது என்னான்னே தெரியாம, அந்த மாரி இருக்கக்கூடிய அந்த வலை என்னன்னு தெரியாமயே, அதுக்குள்ள ஒரு மீன் நுழைகிறது. அதை பார்த்துவிட்டு கண்களை மூடிக்கிட்டு அதே பாதையில அது முன்னாடி போச்சு பார்த்தீங்களா? அது பின்னாடியே பல மீன்களும் ஒன்றன் பின் ஒன்றாக தொடர ஆரம்பிக்கிறது. இது வந்து சாதாரணமா எல்லா கடல்லயும் நடக்கக்கூடிய நிகழ்ச்சி தான் அது. உண்மையான சிக்கல் என்னன்னா, முதல் மீன் அந்த முதல்ல போன மீன் இருக்குல்ல, அது ஒரு பிளைண்ட் ஃபிஷ். அதுக்கு கண்ணு சரியா தெரியல ஆக்சுவலா. வயசாகி விட்டதோ, இல்ல அடிபட்டு போச்சோ, அதுக்கு கண்ணு தெரியல. அது பாட்டுக்கு நேரா போயிட்டு இருக்கு. அது அந்த வலைக்குள்ள போயிடுச்சு. அடுத்த மீன்கள்லாம் ஒரு பெரிய மீன் போயிட்டு இருக்கே, நம்ம அது சேஃபா இருக்கும். அங்க ஏதோ இருக்கு. அது சாப்பிட போகுது அப்படின்னு நினைச்சுக்கிட்டு, கண்ணு தெரிந்த மீன்களும் அதன் பின்னாடே அந்த மீனை முந்தணும்னு சொல்லி துரத்திக்கிட்டே வர்ற மீன் மாரி அவ்வளோ ஃபாஸ்ட்டாலாம் ஒண்ணும் போயிட்டான். அப்படி முன்னாடி அந்த கூட்டம் அதற்கு பின்னாடியே எதுக்கு அந்த மீனை துரத்துறோம்னு தெரியாம கண்ணை மூடிக்கொண்டு ஃபாலோ பண்ற ஒரு கூட்டமாக மாறிவிடுகிறது. இங்க யாருக்குமே நெட் இருக்கிறது தெரியவே இல்லை. முன்னாடி இருக்கிற மீனோட வாலை மட்டும் பார்த்துவிட்டு பின்தொடர்ந்து போயிட்டே இருக்கு. அந்த வால பார்த்தாலே அது எந்த டைரக்ஷன்ல திரும்புது அப்படின்னு பார்த்து இதுவும் திரும்பி, திரும்பி, திரும்பி அது பின்னாடி போயிட்டே இருக்குங்க அது பாட்டுக்கு. இதனுடைய விளைவு என்ன? நெட்டுக்குள்ள நெறைய மீன்கள் மாட்டிக்கொண்டு விட்டன. அது உள்ள போக, போக என்ன ஆகுது? அந்த நெட்ல போய் எல்லா வலையும் சிக்கிக்கொண்டே வருகின்றன. ஒண்ணு பின்னாடி முன்னாடியே ஆயிரக்கணக்கான மீன்கள் அதுக்குள்ள போக ஆரம்பிச்சுது. இந்த மீன்கள் எல்லாம் பதற ஆரம்பிக்கிறது. ஒண்ணோட ஒண்ணு மோதிக்கொள்கிறது. அ ஜெனரலா கூட்டம்னு சொன்னாக்கா, ஒரு பெரிய கூட்டத்தில நம்ம போய் மாட்டிக்கிட்டோம் அப்படின்னு சொன்னா, நெரிசல் வரும்போது என்ன ஆகும்? ஒருத்தன ஒருத்தன் இடிச்சுக்கிட்டு கீழ விழுந்து ஸ்டாம்பேடுன்னு சொல்லுவாங்க அத. அந்த மேல ஒருத்தன் மேல ஒருத்தன் விழுந்துருவான். கீழ விழுந்தவன தூக்கறதுக்கு கூட ஆள் இருக்காது. எல்லாரும் சதபுதன்னு அவன மிதிச்சுக்கிட்டு போயிட்டே இருப்பான். அந்த மாதிரி இந்த மீன்கள் எல்லாமே ஒன்று கொண்டு போனோனே, அந்த வலையில சிக்குனோனயே, திரும்பவும் வர முடியல. அதுக்குள்ள போய் ஒண்ணுக்கு ஒண்ணா பேக் ஆயிட்டே இருக்கு. ஒண்ணுக்கு ஒண்ணு இடிச்சு கொண்டு, இந்த மீன் கூட்டம் திணறிக் கொண்டு இருக்கிறது. தப்பிக்க வேணும்னு நெனைச்சா, ஒண்ணுக்கு ஒண்ணு வர முடியாம, இதுங்களே ஒண்ணுக்கு ஒண்ணு அடிச்சுக்க ஆரம்பிக்கிறது. இது அத அடிக்குது, அது இத அடிக்குது. அந்த நேரம் பார்த்து வலையில நிறைய ஆட்டம் தெரியும். அங்க இருக்கக்கூடிய மீனவர்களுக்கு வலையில ஒரு சின்ன ஜர்க்கு தெரிய ஆரம்பிச்சதுனால அவங்க என்ன செய்வாங்க, இந்த நெட்ட கொஞ்சம் கொஞ்சமா வலைய விட்டு கொஞ்சம் கொஞ்சமா வெளியில எடுக்க ஆரம்பிச்சுருவாங்க கடல்லேருந்து. கடையிலேருந்து அது எடுக்க 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 இன்னும் கொஞ்சம் அதனுடைய ஏரியா குறைய ஆரம்பிக்கும். அத்தனை மீன்களும் உள்ளே ட்ராப் ஆகி மாட்டிக்கும். அதில விட்டு வெளியில வர முடியாது. சுத்தமா எடுத்தோனே பார்த்தா, அந்த வலைக்கு மேல போனோனே, இது விட்ட மூச்சு தான் நுரை மாரி மேல இருக்கும் அந்த இடத்துல ஆக்சுவலா. அந்த மாதிரி அந்த குரூப்பா போனா சேஃப்ன்னு நம்புனது, இந்த நம்பிக்கை தான் அத்தனை மீன்களையும் மாட்டிக்க செஞ்சது. இன்னும் சொல்லப்போனா, இன்னும் கொஞ்ச நேரத்தில இறந்துவிடும். அவை அத்தனையுமே தன்னை தானே தற்கொலை செய்து கொண்டது அப்படின்னு தான் சொல்லணும். இந்த கதையை நாம பார்க்கும்போது. இது ஒரு மாயத்தின் வலை தான்.
மனதில் உள்ள ஒரு மாய வலை. இந்த மீன்கள் எல்லாமே முன்னாடி போகிறது சேஃபாக தான் போகுது அப்படின்னு தெரியாமல் அது பின்னாடியே நாம் ஓடி இருக்கிறோம். ஒரு நேரத்தில் நம்ம திரும்பியும் வர முடியாமல் சிக்கிப்போம். இந்த இது புலி வாலை பிடிச்சது சொல்லுவாங்க பார்த்துருக்கீங்களா? அந்த மாதிரி நாம் எல்லாருமே பல நேரத்தில் அந்த மாதிரி தான் நடக்கிறோம். நாமளே சிந்திச்சு பார்க்கறது கிடையாது. ஒருத்தர் போனாங்கன்னா, அவங்க பின்னாடியே அது எதுக்காக போறாங்க? அவங்க நன்மை அடைஞ்சாங்களா? தீமை அடைஞ்சாங்களா? எதுவுமே தெரியாது. அவங்களுடைய வாழ்க்கை சூழலுக்கு அது நன்மையாக கூட இருக்கலாம். இருந்தாலும், அதன் பின்னாடியே நாம ஓடுவோம். இதுதான் சைக்காலஜில அதுக்கு கொஞ்சம் வேற மாரி ஒரு பேர் குடுத்துருக்காங்க. அந்த சைக்காலஜில அந்த மாரி இருக்கக்கூடிய ஒரு சூழ்நிலைக்கு கன்ஃபார்மிட்டி எஃபெக்ட் அப்படின்னு சொல்லுவோம். ரியல் லைஃப்லயும் எல்லாரும் ஒரு டைரக்ஷன் நோக்கி ஓடுறாங்கன்னு சொல்லி கண்ணை மூடிக்கிட்டு அந்த டைரக்ஷனில் நம்மளும் ஓடிக்கொண்டே தான் இருக்கிறோம் அப்படிங்கிறது தான் உண்மை. இது உண்மையான வாழ்க்கையிலும் அதுக்கு பின்னாடி என்ன ரிஸ்க் இருக்குன்னு நமக்கு தெரியவே தெரியாது. கூட்டத்தோட ஓடுறது என்னமோ சேஃபாக இருக்கிற மாதிரி தான் நமக்கு தெரியும். இங்கே எல்லாருமே பண்ணுறாங்க அப்படின்னு சொன்னதுனால உங்கள் லைஃப்பில் ஒரு பெரிய டெசிஷன் அதை வச்சு மட்டும் கண்ணை மூடிக்கிட்டே எடுத்துடாதீங்க. உங்கள் வீட்டில் உங்களுக்கு பர்சனலாக ஏதாவது ஒரு முடிவு எடுக்கணும்னா அவங்க எடுத்தாங்கன்னு சொல்லி நம்மளும் அதையே எடுக்கிறது. அவங்க வீட்டில் பண்ண தப்புன்னு ரைட்டாக கூட இருக்கும் அவங்களுக்கு. அது நமக்கு பொருந்துமான்னு பார்க்காம அதே டெசிஷனை நாம் எடுக்கிறோம். இது ஒரு கேம்பிளிங் மாதிரி அப்படின்னு தான் நம்ம சொல்லணும். கடைசியில் அது பிக்கஸ்ட் ட்ராப் அப்படின்னு சொல்லக்கூடிய அந்த வலையில தான் நாம் மாட்டிக்கொண்டு வெளியில் வர தெரியாமல் திணறி கொண்டு இருப்போம். சமயத்தில் நம்ம மூச்சு விட கூட முடியாமல் முட்டி இறந்து கூட போகலாம் அப்படிங்கிற ஒரு நிலைக்கு நாம் வருவோம். இது ஜென்ரலாக சில பேர் முன்னாடியே விழித்துக் கொள்வார்கள். சில பேர் முடியாமல் அதிலே மாட்டிக்கொண்டு அந்த ஆழ்கடலில் இந்த வலை அப்படிங்கிற விஷயம் எங்கே அப்படி இருக்கிறது அப்படின்னு சொன்னால் எந்த மீனுக்குமே அது தெரியாது ஆரம்பத்தில். என்ன மாதிரி மீன் இருக்குது, என்ன மாதிரி இடத்துல அது இருக்கிறது அப்படிங்கிறதே அதுக்கு தெரியாமல் போய் மாட்டிக்கிறது தான் அந்த ஆழ்கடலில் ஒரு பழக்கமாக இருக்குது. இந்த கன்ஃபார்மிட்டி எஃபெக்ட்டில் எடுத்துட்டிங்கன்னா நாம் என்ன செய்யணும், இதுலேருந்து நாம் எப்படி தப்பிச்சுக்கணும் அப்படிங்கிற விஷயத்த நாம் தெரிந்து கொள்வது மிக மிக முக்கியம். அப்போ இந்த வழியாக ஒரு மீன் வருது, அந்த மீன் வந்து கண்ணு தெரியாது அப்படிங்கிற விஷயம் பின்னாடி இருக்கிற மீன்களுக்கு தெரியல. அப்படின்னா என்ன, முன்னாடி போகிறவனுக்கு அந்த அளவுக்கு அறிவு இருக்கா இல்லையா, அவன் அறியாமையில் இருக்கிறானா இல்லையாங்கிறது கூட தெரியாமல் தான் சில பேர் நம்ம அவங்கள ஃபாலோ பண்ணுறோம். அவன்லாம் புத்திசாலின்னு நினைக்கிறான். அவசர அவசரமாக போகிறானே, அவன் ஏதோ பெருசாக இவன் அந்த கோயிலுக்கு போகிறான், அங்கே போனால் நிறையா அருள் கிடைச்சிரும் அப்படின்னு நினச்சிட்டு நம்ம அந்த கோயிலுக்கே போயிட்டு இருக்கிறது. நமக்கு கிடைக்குதோ கிடைக்கலையோ, அவனுக்கு என்னைக்கு கிடைச்சதோ அந்த நாளை விட கூடுதலாகவும் இருக்கலாம், கிடைக்காம கூட போகலாம். ஆனால் அவங்க பின்னாடி தொடர்றதுங்கிறது பக்தி மார்க்கத்தில் மிக மிக அதிகமாக இருக்கிறது. இந்த பிளைண்ட் ஃபிஷ் முன்னாடி போணுச்சு பார்த்தீங்களா, அறியாமை இல்லாமல் ஒரு மீன். அந்த மாதிரி நாமும் வாழ்க்கையிலே மிக மிக நம்பிக்கையோடு ஃபெய்த்துங்கிறது ஒரு ஆக்சுவலாக கண்மூடித்தனமான ஒரு பற்று தான் ஃபெய்த் அப்படிங்கிறது. 3 வித பிலீஃப் இருக்குது, ஃபெய்த் இருக்குது, ட்ரஸ்ட் இருக்குது. நாம் எடுத்தோன்னே ஒரு விஷயத்தில் அப்படியே ஃபெய்த் வச்சுருவோம். கண்மூடித்தனமான பற்று. அதுக்கு இந்த வலைன்னே தெரியாது. நேராக அதுக்குள்ளே போய் அந்த மீன் மாதிரி நம்ம மனசு நுழைந்து விடுகிறது. அந்த முதல் மீன் வந்து தெரியாமல் உள்ளே போயிடுச்சு. ஆனால் அதுக்கு பின்னாடி வர்ற மீன்களை அதையே ஃபாலோ பண்ணுது. இதை கன்ஃபார்மிட்டி எஃபெக்ட் அப்படின்னு சொன்னால் இந்த கூட்டத்தோடு போகிறது அப்படிங்கிற ஒரு மென்டாலிட்டி எல்லாருக்கிட்டையுமே நம்மள்ட்டையும் இருக்குது. அந்த விலங்கு கூட்டத்துக்கிட்டையும் இருந்து கொண்டு. அப்போ விலங்குக்கு நமக்கு என்ன வித்தியாசம் இருக்குது? பகுத்தறிவும் ஆற்றலை நாம் வெளிப்படுத்தவில்லை அப்படின்னு தான் அர்த்தம். நமக்கு பாதுகாப்புன்னு நினைக்கிறது அது எல்லா நேரத்திலும் சரியாக இருக்காது. அந்த முதல் மீன் உள்ளே நுழைஞ்சதை பார்த்ததும் அதுக்கு பின்னாடி வந்த மீன் ஒன்று போச்சு, ஓஹோ இது ஏதோ பாதுகாப்பான பாதையாக இருக்கும் போல இருக்குது, அதனால தான் அந்த மீன் தைரியமாக உள்ளே போகுது அப்படின்னு சொல்லி தனக்குத்தானே ஒரு முடிவை எடுத்துக்கொள்கிறது. அதுக்குள்ளே வலை இருக்குன்னு பின்னாடி இந்த 2வது மீனுக்கும் தெரியாது. அதுக்கு பின்னாடி வந்த அந்த மீன் கூட்டத்துக்குமே தெரியாது அப்படிங்கிறது தான் உண்மை. கொஞ்ச நேரத்தில் ஆயிரக்கணக்கான மீன்கள் ஒன்றன் பின் ஒன்றாக அந்த வலைக்குள்ளே புகுந்து விட்டது. யாருக்குமே முன்னாடி போகிறவன் எங்கே போகிறான், ஏன் போகிறான்னே தெரியாது. முன்னாடி போகிற மீனோட வாலை மட்டுமே பார்த்து கொண்டு எல்லா மீனுமே கண்மூடித்தனமாக ஃபாலோ பண்ணுதுங்கிறது தான் இந்த நம்ம கதையில் பார்த்தோம். அதுபோல் சிலரது வாழ்க்கையை நாமும் வாலை பிடித்து கொண்டே ஓடுகிறோம் என்பது தான் உண்மை. இந்த கன்ஃபார்மிட்டி எஃபெக்ட் அப்படிங்கிற அந்த இணக்க விளைவு அப்படின்னு சொல்லுவான். சமூகத்தின் அழுத்தம் காரணமாக மற்றவர்களைப் போலவே தானும் நடந்து கொள்வது அப்படிங்கிற ஒரு சிந்திக்கிற மனப்பான்மை நம்மிடம் இருக்கிறது. அவங்க ஒரு பொருள் வாங்கியிருப்பாங்க,
ஒரு இயந்திரத்தை வாங்கியிருப்பாங்க, ஒரு எலக்ட்ரானிக் டிவைஸை வாங்கியிருப்பாங்க. அது நமக்கு உபயோகம் இருக்கா என்னன்னு தெரியாது. அவன் வாங்கியிருக்கான். அதில் ஏதோ அவன் சந்தோஷமா அனுபவிக்கிறான். அதை நம்ம வாங்கிடணும் அப்படின்னு முனைப்பா அதற்காக பணம் இருக்கோ இல்லையோ கடனோ ஏதோ வாங்கி போட்டு அதை வாங்கி போட்டுக்குவோம். பக்கத்து வீட்டில் இருக்கலாம் நம்ம வீட்டில் இருக்கணும். நம்ம தெருவில் இருக்கலாம் நம்ம வீட்டில் இருக்கணும். இன்னும் சொல்லப்போனால் ஒவ்வொரு மிஷின் ஒவ்வொரு வீட்டில் இருக்கும். ஆனால் அத்தனை மிஷினும் நம்ம வீட்டில் இருக்கணும். இந்த மாதிரி சிந்திக்கக்கூடிய எஃபெக்ட்டுக்கும் பேர் தான் கன்ஃபார்மேட்டிவ் எஃபெக்ட். இணக்க விளைவு. சுற்றி இருக்கவங்கலாம் சொல்லுவாங்க, இது நல்லா இருக்கும்பா. இந்த மாதிரி நீ வந்து ஒரு பதார்த்தத்தை தயார் பண்ணீங்கன்னா சாப்பிட்றதுக்கு ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும்னு நிறைய வரும். மீடியாவில் வரும். மற்றவங்களும் சொல்லுவாங்க, நம்ம செஞ்சால் அது வராது, நல்லா இல்லைன்னு சொல்லுவோம். அப்புறம் எளிமையாக கூறின் மந்தை மனப்பான்மை. இதுக்கு பேர் ஹேர்டு மென்டாலிட்டி அப்படின்னு சொல்லுவான். இதை அப்படி தான் அழைப்பார்கள் எல்லாரும். மற்றவர்கள் செய்கிறார்கள் என்பதற்காகவோ அவர்கள் தன்னை தவறாக எடை போட்டு விடுவார்கள் என்று பயத்தினாலோ ஒருவர் தனது இயல்பான பழக்கத்தை மாற்றிக்கொள்வது. நான் சொல்கிறதை பார்த்தா கூட்டத்தோடு போகிறது ஒரு முட்டாள்தனமான விஷயமா அப்படின்னு கூட கேட்கத்தான் தோன்றும். ஆமாங்க, சேஃப் தானே. ஒரு கூட்டத்தில் நம்ம போகிறோம், நம்ம தனியாக எப்படிங்க இருக்க முடியும் அப்படின்னு ஒரு கேள்வி கூட நம்ம கேட்க முடியும். நம்மளோட பரிணாம வளர்ச்சியிலே கூட்டத்தோடு போகிறது தானே நம்மளை பல ஆபத்துகள்லேருந்து காப்பாற்றி இருக்குது அப்படின்னு கூட நம்ம மனசு சொல்லும். ஏன்னா அது அந்தரங்கத்தில் பதியப்பட்ட அந்த டிஎன்ஏ ஆர்என்ஏலே செல்லிலே வரக்கூடிய சில பதிவுகள். இதெல்லாம் ஆதி மனிதன் காட்டில் நடந்து போயிட்டு இருக்கான்னு வச்சுப்போம். திடீர்னு அவனுக்கு முன்னாடி இருக்கிற ஒரு 10 பேர் உயிரை கையில் பிடிச்சிட்டு ஓடி வராங்கன்னா, ஒரு ஆள் தனியாக நிற்கிறான், 10 பேர் ஓடி வராங்கன்னா இவன் என்ன நினைப்பான்? அந்த காட்டில் பாதுகாப்பாக இல்லை, ஏதோ புலியே என்னமோ இவனோட துரத்துதுன்னு சொல்லிட்டு அந்த ஆள் அதில் சேர்ந்துக்குவான். அந்த இடத்துல நின்று இவங்க ஏன் ஓடுறாங்க, புலி வருதா இல்லை சிங்கம் வருதா அப்படின்னு ஆராய்ச்சி பண்ணிட்டு இருக்கிறது முட்டாள்தனம். அந்த இடத்துல கண்டிப்பாக அவனும் சேர்ந்து ஓடுறது தானே அவனுடைய உயிரை காப்பாற்றும். அதே தானே நமக்கும் உதாரணமாக எடுத்துக்கொள்ள. முற்காலத்தில் எப்படின்னா கற்கால மனிதன் காலத்திலே கூட்டத்தை ஃபாலோ பண்ணுறது அப்படிங்கிறது சர்வைவல் மெக்கானிசம். அப்படி இருந்தால் தான் உயிர் வாழ முடியும். நாம் இன்றைக்கும் அப்படி நினைத்து கொண்டிருக்கிறோம். ஒவ்வொரு விஷயத்தையும் அவங்கள மாதிரி நம்ம வாழ்ந்தால் தான் உயிர் வாழணும்னே நினைக்கிறோம். நாம் சந்தோஷமாக இருக்க முடியுமா? கஷ்டமான சூழ்நிலை அதுக்கப்புறம் மாறி விடுவோமா அப்படிங்கிற சிந்திக்க முடியும். ஏன்னா இன்றைக்கி சர்வைவல் மெக்கானிசம் அவ்வளோ மோசமாக இல்லை. ஒரு கற்காலத்தில் தான் மனிதர்களுக்கு அப்படி இருந்தது. இன்றைக்கும் அப்படியே இருந்து கொண்டு இருக்கிறதுங்கிற பதிவு உள்ள இருக்குது. அதையெல்லாம் நாம் இன்னும் அதை விட்டு வெளியில் வரல. ஆதி மனிதன் சிந்தனையில் தான் நாம் வாழ்ந்து கொண்டு இருக்கிறோம் அப்படிங்கிறது தான் இந்த கன்ஃபார்மேட்டிவ் எஃபெக்ட் அப்படிங்கிறது எடுத்து சொல்லுகிறது. ஆதி மனிதன் இந்த தந்திரம் தான் உயிரை காப்பாற்றிச்சு. மற்றவங்க ஓடும்போது சேர்ந்து ஓடுறது மிக மிக அவசியமாக அப்போதைய காலத்திற்கு மிக சரியாக இருந்தது. இப்போ பிரச்சனை என்ன, நாம் வாடும் இந்த நவீன சமூகத்திலே புலிகளோ சிங்கங்களோ நம்மளை துரத்துறதே கிடையாது. அது எங்கேயோ எட்டி இருக்குது. அப்படியே இருந்தாலும் எல்லாத்தையும் காலி பண்ணிட்டோம். நிறையா நம்மளை வந்து தாக்கிட போகுதுன்னு. அதுங்க வசிக்கிற இடத்துல இருந்தால் அதுக்குள்ளே பாதுகாப்போடு சில பேர் மட்டும்தான் அங்கே இருக்கிறாங்க. இல்லைன்னா கையில் கன்னோடு இருந்துகிட்ருக்கான். நாம் இங்கே கன்னா தேவையா நமக்கு? அப்படியெல்லாம் ஒரு பெரிய இடர்கள் நமக்கு வந்துட போதா? இன்றைக்கி நாம் எடுக்க வேண்டிய முடிவுகள் ரொம்ப சிக்கலானவை. எந்த படிப்பை தேர்ந்தெடுப்பது, எந்த பங்கு சந்தையிலே முதலீடு செய்வது, வாழ்க்கையில் என்ன வேலைக்கு போகிறது அப்படிங்கிறதெல்லாம் கூட நாம் இன்றைக்கு சிந்திக்காத. அதெல்லாம் தனியாக சிந்திப்பீங்களா? மற்றவங்க எடுத்த முடிப்பு எப்படி புலி வருதுன்னு ஓடுறானே ஒரு கூட்டமாக ஆதி மனிதன், அந்த மாதிரி நம்மளும் அதையே செய்வோமா? இதை நாம தான் சிந்தித்து செயல்பட வேண்டும். ஆனால் இந்த நவீன பிரச்சனைகளுக்கும் நம்ம மனது வந்து அதே பழைய ஆதி மனிதனோட உயிர் வாழும் செயல்முறையை தான் பயன்படுத்துகிறது என்பது தான் உண்மை. இது நமக்கே தெரியவில்லை பலருக்கும். இன்னும் சொல்லப்போனால் பல சந்தர்ப்பத்தில் எல்லாருமே இந்த ட்ராப்பில் மாட்டிக்கொண்டு தான் இருக்கிறார்கள் என்பது தான் உண்மை. அதாவது நம்ம மனது வந்து ரொம்ப சோம்பேறித்தனமாக வேலை செய்யுது அப்படின்னு தான் உண்மை. சிந்திக்கிற ஆற்றலை விட்டுடுச்சு. இண்டிவிஜுவலாக சிந்திக்கணுங்கிற செல்ஃப் ரியலைசேஷன் இல்லை. தத்துவத்துக்குள்ளே போயிட வேண்டியதான். அடுத்தது தனியாக உட்கார்ந்து யோசிக்கிறதுக்கு பதிலாக அப்படியே கூட்டத்தோடு காப்பி அடிச்சிடுது. அவன் பொறியியல் படித்தா நம்மளும் படிக்கணும், வக்கீலுக்கு படித்தா நம்மளும் படிக்கணும், டாக்டருக்கு படித்தா நல்லா சம்பாதிக்கலாம்னு படிக்கிறது. இப்போதைய சூழ்நிலையில் எத்தனை பேர் இதையெல்லாம் படிச்சுட்டு நல்லா சம்பாதிக்கிறாங்க? நிறைய பேர் சும்மாவே இருக்கிறான். நல்ல வேலை, நல்ல சம்பளம் கிடைக்காம என்ன வேலை கிடைக்கிறதோ அதில் சலிப்போட வேலை செய்து அந்த வேலையும் சரியாக செய்யாமல் தடுமாறி கொண்டிருக்கக்கூடிய உலகமாக மாறிக்கொண்டு இருக்கிறது. காரணம் இந்த ஹேர்டு மென்டாலிட்டி தான்.
அவன் செய்கிறானா நம்ம செய்கிறது. நம்ம மனம் வந்து ஆயிரக்கணக்கான முடிவுகளை எடுக்கணும். ஒவ்வொரு முடிவுக்கும் எல்லா தகவல்களையும் அலசி ஆராய்ந்து ஒரு தர்க்க ரீதியான முடிவை எடுப்பது மனம் அதிக சக்தியை செலவு வைக்கும் அப்படிங்கிற ஒரு எண்ணம் நம்மள்ட்ட இருக்குது. அந்த மாதிரி இருக்கக்கூடிய அவசியமே இல்லை. இன்னைக்கு அவ்வளோ தகவல்களையும் நமக்கு கொடுக்கக்கூடிய அளவில் எலக்ட்ரானிக்ஸ் எங்கேயோ வந்திருக்கு. அதை சரியாக பயன்படுத்த தான் நமக்கு தெரியல. இப்பயும் எல்லாம் ஓடுற மாதிரி நம்மளும் அதன் பின்னாடியே ஓடிக்கொண்டிருக்கிறோம் அப்படிங்கிறது தான் உண்மையான விஷயம். இந்த எனர்ஜியை மிச்சப்படுத்துறதுக்காக மனம் என்ன பண்ணுது? நாம் சிந்திக்கிறதெல்லாம் வேஸ்ட்டுப்பா, மண்டையில் ஒரே குழப்பமாக இருக்குது, இந்த தகவல்லாம் நம்ம அள்ளி போட்டு அதில் சீர்தூக்கி பார்த்து நம்ம குடும்ப வரவு செலவுக்கெல்லாம் பார்த்து இதெல்லாம் சரியாக வராது, ஏதோ ஒன்று உடனே வாங்கி அந்த காரியத்தை நம்ம செஞ்சுருவோம் அப்படின்னு நாம் முடிக்கிறோம்ல, ஒரு முடிவுக்கு வருகிறோம்ல. இந்த மனம் குறுக்கு வழியை கண்டுபிடிக்கிறது. இத்தனை பேர் செய்கிறாங்கன்னுங்க, அதில் வந்து ஏதோ ஒரு உண்மை இருக்கணும். எல்லாருமே செய்கிறாங்க, நம்மளும் அதை செஞ்சிட்டா சரியாக இருக்கும், எல்லாரும் புத்திசாலிகள் அப்படின்னு சொல்லி அவங்க எல்லாரும் சேர்ந்து முட்டாள்தனமாக ஒரு காரியத்தை செய்ய மாட்டாங்க அப்படின்னு ஒரு தப்பு கணக்கு போடுகிறது இந்த மனம். இந்த வலையில் மாட்டின மீன்களும் இப்படித்தான் நினைத்தது. ஆனால் அந்த மீன்களுக்கு கடைசியில் என்ன ஆணுச்சு? ஆயிரக்கணக்கான மீன்கள் உள்ள போக போக அந்த வலையோட எடை வந்து ரொம்ப அதிகமாயிட்டே இருந்தது. ஏன்னா அவ்வளோ மீன்கள் உள்ளே போய்விட்டன. மேலே இருக்கிறவங்க வலை, இப்போ ஒரு பிஸ்னஸ் பண்ணுறோம் ஒரு ஏரியாவில், வாங்கிறதுக்கு எத்தனை பேர் இருப்பாங்க? அதே பிஸ்னஸ் நல்லா ஓடுதுன்னு சொல்லி எல்லாரும் ஆரம்பித்தா என்ன ஆகும்? இவன் இந்த கடையில் போய் வாங்குவான், அவன் கடையில் வாங்குவான். அந்த நிலைமை வந்துச்சுன்னா பிஸ்னஸ் சரியாக நடக்குமா? அட்லீஸ்ட் எல்லாருக்கும் ஈக்குவலாக இருக்கக்கூடிய ஒரு விஷயமா இருக்கும். ஏன்னா அந்த மாதிரி அந்த பிரதேசத்தில் இந்த சரக்கு எவ்வளவு வாங்கணும், எவ்வளவு விற்பனை செய்ய முடியும், அதுக்கு எப்படி விளம்பரப்படுத்தணும்? பெரிய விளம்பரத்தை கொடுத்துட்டா எல்லாரும் வந்துடுவாங்களா என்ன? அந்த மாதிரி பல பேரும் தன்னுடைய வியாபார யுக்தி என்னன்னு தெரியாமல் வீணாக போனவங்களா இருக்காங்க. யாரோ ஒருத்தங்க டாப் லெவலில் இருக்கிறவங்கள மோட்டிவேஷன் ப்ரோக்ராமில் கூப்பிட்டு பேச சொல்லிட்டா அத்தனை பேரும் அந்த பக்கமே ஓடுவாங்க. நாம் சுயமாக சிந்திக்கணும். நாம் எங்கே வசிக்கிறோமோ அங்கே ஒரு கடையை வைக்கிறோம்னா அது எத்தனை பேர் வாங்குவாங்க, அந்த ப்ராடக்ட் அங்கே எத்தனை பேருக்கு தேவை இருக்குது, இந்த சாம்பிளிங்லாம் எடுக்கிறதே கிடையாது. அதுக்கு ஸ்டாட்டிஸ்டிக்ஸ் இருக்குது, ப்ராபபிலிட்டி இருக்குது, எங்கெங்கே போய் எப்படி வாங்கணும், மீன் மீடியம் மோடு, இதெல்லாம் எத்தனையோ விஷயம் வச்சுருக்கிறான். இதெல்லாம் தெரிஞ்சு ஒரு ப்ராஜெக்ட் மாதிரி நம்மளே செய்யலாம். வீட்டுக்கு வீடு டோர் டு டோர் போய் கேட்கலாம், ஏங்க நீங்கள் என்ன பொருள் வாங்குறீங்க? கத்திரிக்காய் வாங்குவீங்களா, இல்லை வேறு என்ன ஜாமான் உங்களுக்கு தேவை? இதெல்லாம் செஞ்சு தான் நாம் அந்த வியாபாரத்திலே இறங்கணும் அப்படிங்கிற ஒரு மென்டாலிட்டி நம்மள்கிட்ட இல்லை. அவன் ஒரு கடை வச்சான், ஓஹோன்னு ஓடுது, நம்மளும் வாங்கணும். அவன் அதை படித்தான், ஆகான்னு இருக்கான், நம்மளும் அதே செய்யணும். இதுதான் ஹேர்டு மென்டாலிட்டி. இதை விட்டு வெளியில் வரணும். இது ஆதி மனிதன் காலத்தில் இருந்த ஒரு விஷயம்தான். அது பாதுகாப்பானது தான். ஆனால் மனசுக்கு இன்றைக்கு அது நிம்மதியை தருமா அப்படிங்கிற யோசனையை நாம் செய்யணும். ஏன்னா மனிதன் ஆதி மனிதன் மாதிரியே இல்லையே இப்போது. நாம் எங்கேயோ எந்த லெவல்லையே இருக்கிறோம். நாம் தான் சுப்ரீம் இன்னைக்கு. அப்போ நாம் அதை சரியான சூழ்நிலையை சரிபார்த்து அதற்கு வேண்டிய சிந்தனைகளே செல்ல நமக்கு தெரியல. அதை யார் செய்கிறானோ அவன்தான் சாதனை புரிகிறான். எல்லாருமே சாதனையாளனாக மாறலாம், அதில் ஒன்றும் தப்பு இல்லை. இந்த மாதிரி சிந்திக்காதனால தான் இதை வந்து நிஜ வாழ்க்கையோடு பொருத்தி பார்த்தா ரொம்பவே பயமாகத்தான் இருக்கும். இப்போ ஒரு பங்கு சந்தை வீழ்ச்சியோ அல்லது ஒரு குறிப்பிட்ட துறையில் ஏற்படுகிற வேலைவாய்ப்பு இன்மையோ இதை போலத்தான் நடந்து கொண்டிருக்கிறது. ஒருத்தர் லாபம் சம்பாதிச்சதை பார்த்து லட்சக்கணக்கான பேர் அந்த துறையிலே நுழைகிறாங்க. ஆனால் இறுதியிலே அந்த மனிதர்கள் உடையும் போது வலையில் மாட்டின மீன்கள் மாதிரி தான் அவங்க பணத்தையோ வாழ்க்கையையோ இழக்கிறாங்க அப்படிங்கிறது தானே உண்மை. இதுதான் இந்த முண்டில் வலையோட உண்மையான ஆபத்து. நம்ம சுற்றி இருக்கிறது நமக்கான வலையா, நாம் அதில் போய் மாட்டிக்கொள்வோமா, நம்மளுடைய சுதந்திரம் பறிபோகுமா அப்படிங்கிறத நாம் முன்னாடியே சிந்திக்கக்கூடிய ஆற்றல், அதற்கான தகவல்கள் நிறைய இருக்குது இன்றைக்கி. அந்த தகவல்களை அதுக்கு தான் பயன்படுத்துகிறோம். எந்த சினிமா எந்த தேட்டரில் நடக்குது, எந்த பொருள் என்ன விலைக்கு விற்கிது, அது நமக்கு தேவையோ இல்லையோ அதெல்லாம் விசாரிக்கிறோம். அதில் அந்த பொருள் தேவையான நம்ம சிந்திக்கிறதே கிடையாது. அதை வாங்கி வீட்டில் வச்சுக்க வேண்டியது. அதுக்கு என்ன மெயின்டெனன்ஸு, அடிக்கடி நமக்கு என்ன செலவு வருது, அதெல்லாம் சிந்திக்கிறதே கிடையாது. இதெல்லாம் ஒரு ஹேர்டு மென்டாலிட்டி. நம்ம சுயமாக சிந்திக்கிறதே. அந்த மீனை கொன்னது அதனுடைய முள் வலை அல்ல. நாம் வாங்குகிற கேட்ஜெட்டு விற்கிறவனால இல்லைங்க, நம்ம தான் போய் அந்த வலையில் விடுகிறோம் அப்படிங்கிறத நாம் தெரிந்து கொள்ள வேண்டும். அப்போ கூட்டத்தோடு போனால் பாதுகாப்பாக இருக்கலாம் அப்படின்னு
அவங்க வச்சுட்டு அந்த கூட்டு நம்பிக்கை தான் அதோட அழிவுக்கு காரணம். அதே போல் நாமும் இந்த ஹேர்டு மென்டாலிட்டி மந்தை போல நாம் பின்னால் ஓடுறதை நிறுத்தணும். எந்த ஒரு அமைப்போ, எந்த ஒரு நிறுவனமோ, எந்த ஒரு வியாபாரமோ, எந்த ஒரு படிப்போ நமக்கு அது ஒத்து வருமா? நம்ம வாழ்க்கையில் முன்னேற்றத்தை தருமா? நமக்கு அமைதியான வாழ்க்கையை தருமா? நிம்மதியை தருமா? அப்படின்னு நாம் சிந்திக்கிறதே இல்லை. செஞ்சு முடிச்சுட்டு வெளியில் வர முடியாமல் அந்த ட்ராப்லேயே இருந்து அப்படியே நம் மடிந்து விடுகிறார்கள் பலரும் அப்படிங்கிறது தான் இந்த கதையை நமக்கு சொல்லுகிறது. நம்ம தலையெழுத்தை ஒரு குருட்டு மீனோட வாலில் கட்டி வைக்கிறதுக்கு சம்மந்தாங்க இது. அந்த முதல்ல போன குருட்டு மீன் நாம் துரைத்து கொண்டிருக்கிறோம் நாமும் நம்ம வாழ்க்கையில். இது ஒரு ரொம்ப தெளிவான புரிதலை கொடுக்குது அப்படின்னு தான் நான் நினைக்கிறேன். இன்னொரு நிகழ்வில் யார் கண்ணுக்கும் தெரியாமல் ஒளிஞ்சிக்கிறது தான் பாதுகாப்பு அப்படின்னு நம்ம பார்த்தோம். ஒரு கூட்டத்தோட கூட்டமாக நாம் இணைஞ்சிக்கிறோம், நம்மளும் அது பின்னாடியே ஓடணும்னு நினைக்கிறோம். ஆனால் அங்கே போனோன்னு என்ன செய்கிறோம்? யார் கண்ணிலையும் படாமல் நமக்குன்னு இருக்கக்கூடிய வீக்னஸ் தெரியக்கூடாது, நமக்குன்னு இருக்கிற கஷ்டம் யாருக்கும் தெரிஞ்சிடக்கூடாது, இவ்வளோ கடன் இருக்குன்னு தெரியக்கூடாது, நம்ம வாழ்க்கையில் கஷ்டப்படுறோன்னு தெரியக்கூடாது அப்படின்னு ஒரு பக்கம் நம்ம நினைக்க ஆரம்பிச்சிடுறோம். இந்த மென்டாலிட்டியும் அடுத்த லெவலில் நமக்கு உருவாக்கி விடுகிறது. கூட்டத்தோடு போனதுக்கப்புறம் அடுத்த மென்டாலிட்டி இதுதான் நமக்கு அப்படி சொல்லி, அதுக்கு உதாரணமாக ஒரு சின்ன ஒரு கதையை நம்ம பார்த்தோம்னா அதையும் நாம் தெரிந்து கொள்ளலாம். ஒரு சின்ன ஒரு கதை தான் அது. ஒரு உயிரியல் விஞ்ஞானி ஒருத்தர் இருக்கிறார். அந்த பச்சோந்தி அப்படின்னு சொல்லக்கூடிய ஒரு ஓணம் அது மாறிக்கொண்டே இருக்கும். பயோலாஜிஸ்ட் அப்படின்னு சொல்லுவாங்க, நீங்கள் கேள்விப்பட்டிருக்கலாம். ஒவ்வொரு உயிர்களும் எப்படி தன்னுடைய சர்வைவலில் இருக்கிறது, அது என்ன மாதிரி போகுது, அதை பற்றி ஒரு சின்ன ஹிஸ்ட்ரியை தயார் பண்ணி நம்ம கொடுப்பான். ஒவ்வொரு என்னென்ன மாதிரி உலகத்தில் உயிர்கள் இருக்கின்றன, அதனுடைய வாழ்வியல் எப்படி இருக்கிறது அப்படிங்கிறத நமக்கு அதை வச்சு நம்மளுடைய அது எந்த சூழ்நிலையில் எப்படி வாழ்கிறது, தன்னை எப்படி பாதுகாத்து கொள்கிறது, தனக்கான இரையை எப்படி தேடுகிறது, இதற்கான ஒரு விரிவான ஒரு கட்டுரையை நமக்கு அளிக்கிறதுக்காக எத்தனிப்பவர்கள் தான் அந்த உயிரியல் விஞ்ஞானிகள் எல்லாருமே. ஆக்சுவலாக பல மிருகங்களை பார்த்து நாம் நம்மளுடைய வாழ்க்கையை மாற்றி அமைப்பதோ இல்லை அதே போல் வாழ்வதோ கூட மிக மிக சரியாக இருக்கும் அப்படிங்கிறது தான் பல ஞானியரும் காட்டுக்கு சென்றது. எல்லாருமே உயிரியல் விஞ்ஞானிகள் தான். அத்தனை ஞானியுமே காட்டுக்கு போகாமல் இங்கே இருக்கிற தத்துவத்தை அள்ளி போட்டு கொடுக்குற விஞ்ஞானிகள்லாம் இன்றைக்கி இருக்காங்க, ஞானின்னு சொல்லிக்கிட்டு. அவங்க அது ஒரு கூட்டம் உங்கள்கிட்ட ஒரு ஃபெய்த்தை வச்சு அதில் காசு சம்பாதித்து கொண்டு இருக்கிறார்கள். அவங்கெல்லாம் ஞானிகள் கிடையாது. ஆக்சுவலாக யார் உண்மையிலேயே உயிரியல் எப்படி இருக்கிறது அப்படின்னு அறிந்த ஒரு விஞ்ஞானி தான் ஞானியாக இருக்க முடியும். அதில் கிட்டத்தட்ட உள்ளே போய் 12 வருஷம் இருந்துட்டு வந்த ஒரு பகவானை தான் நம்ம வணங்கி கொண்டிருக்கிறோம். கொஞ்ச நேரத்துக்கு அப்புறம் அந்த தண்ணி குடிக்காமல் அந்த பச்சோந்தி என்ன பண்ணுது, தண்ணி தாகமாக இருக்குது, அந்த பச்சோந்தியை பிடிச்சி அந்த பயாலஜிஸ்ட் என்ன பண்ணுறாரு, நெத்தியில் ஒரு சின்ன பிங்க் வைக்கிறார். அவர் வைக்கிறது ஒரு காரணம், அவர் ஒரு டாட்டை வச்சு விட்டுறாரு அதை பிடிச்சி. அது ஒன்று அதை விட்டுட்டோன்னா அது ஓடுது. ஓடி போனோன்னா அதுக்கு என்ன செஞ்சாருன்னே தெரியல. ஆனால் அது போய் தண்ணி குடிக்க போகும்போது அந்த தண்ணியில் போய் பார்க்கும்போது அதுக்கு அப்போ தான் தெரியுது, தலையில் ஒரு சின்ன ஒரு ரெட்டு டாட் ஒரு பிங்க் டாட் இருக்குது அப்படிங்கிறத பார்க்குது. அது என்னடான்னு ஒன்றும் புரியல. அதுக்கு ஷாக் அடிக்குது. எப்பயுமே தன்னுடைய உடம்பு எப்படி இருக்குன்னு அதுக்கு தான் தெரியுமே, ஏதோ ஒட்டிக்கிட்டு இருக்கோம் அப்படின்னு சொல்லி அதை எப்படியாவது நம்ம நீக்கணும்னு சொல்லி ட்ரை பண்ணுது. அதுக்கு ஏன் இப்படி திடீர்னு வந்திருக்கு, நம்ம உடலில் கோளாறா இல்லை வேறு எங்கேயாவது நம்ம தேவையில்லாமல் இன்னொரு ஜந்து ஒட்டி கொண்டு இருக்கிறதா அப்படின்னு ஒரு சின்ன ஒரு பயம் வந்து விட்டது. உடனே இந்த பூச்சிகள் எல்லாத்தையும் அந்த டாட் இருந்ததுன்னா நம்மளை தனித்து நம்ம அந்த கூட்டத்தோட நம்மளுடைய ஜாதியில் இல்லைன்னு நினச்சிடுவாங்களோ, இந்த பச்சோந்தி இனமே நம்மை ஒதுக்கி விடுமோ அப்படின்லாம் பயப்படுது. பயத்துக்கிட்டு அந்த மார்க் இருக்கிறதுனால அதை மறைக்கிறதுக்காக பல வேலைகளை செய்து கொண்டே செல்லுகிறது. அதனால் அது எங்கே பார்த்தாலும் சுற்றுது. இதோட சிந்தனையே அந்த பிங்க் மார்க்கை எடுக்கணுங்கிறதானுடைய தன்னுடைய பாதுகாப்பையும் மறைந்து விட்டது. இரையை தேடுவதை கூட கொஞ்சம் கொஞ்சமாக மறந்து கொண்டே இருக்கிறது. பசி எடுத்தால் கூட அதுக்கு தெரியல, இதை எப்படியாவது அந்த கரையை நீக்கணும் அப்படின்னு அதே சிந்தனைகளே சென்று கொண்டு இருப்பதனால சாப்பிடலை, சரியாக தூங்கலை, ஏன் வேட்டையாடுறதை கூட நிப்பாட்டிடுச்சு. அதுக்கு தனக்கான அந்த இரையை வேட்டையாடி தானே சாப்பிடணும். எல்லா விலங்குகளுமே வேட்டையாடி தான் சாப்பிடும். ஒரு எந்த காட்டுக்கும் போனாலும் அதனால் ஏற்பட்ட இந்த பிங்க் டாட்டுனால் ஏற்பட்ட மன அழுத்தம்
மற்றதுங்கெல்லாம் பார்த்தா என்ன நினைப்பாங்களோ அப்படிங்கிற ஒரு இன்ஃபீரியாரிட்டி காம்ப்ளெக்ஸ் அதுக்கெல்லாம் வந்து அது ரொம்ப பலகீனமாக போய்க்கொண்டே இருக்கிறது. கடைசியில் அந்த மரத்திலே அது அப்படியே இருந்து சாப்பிடாதனால கீழே விழுந்து இறந்தே போகிறது அப்படிங்கிறது தான் அதனுடைய வாழ்வின் முடிவிலே தெரிகிறது. இது கொஞ்ச நாள் கழித்து வந்து பார்க்குறாரு, அதே விஞ்ஞானி வந்து பார்க்குறாங்க, உயிரியல் விஞ்ஞானி. அது என்ன செஞ்சிருந்தா அது எங்கெங்கே ஏரியாவுக்கு போச்சுன்னா ரொம்ப ஷார்ட் டிஸ்டன்ஸ் மட்டும்தான் போயிட்டு இங்கே வந்து விழுந்திருக்குது அப்படிங்கிறது தெரிந்து கொள்கிறார்கள். அவங்க வச்சது அது எங்கே போகுது, அது பின்னாடியே போய் அது என்ன மாதிரி ஆகாரத்தை தேடுது, ஏதாவது சிக்னல் கொடுக்குதா, அது வாழ்க்கையில் என்னென்ன மாற்றங்கள் நேர்கிறது அப்படின்னு குறிப்பெடுக்கிறதுக்காக இந்த ஒரு ஏன்னா நிறைய பச்சோந்திகள் இருக்கும், ஓணான்கள் இருக்கும், எதுன்னு கண்டுபிடிக்க முடியாது. இது இந்த இடத்துல இருக்குன்னா ஒரு 10 கிலோமீட்டர்லையா ஒரு 5 கிலோமீட்டர் ரேடியஸில் அது இருக்காங்கிறதுக்காக அவங்க அதை வச்சாங்க. ஆனால் இது என்ன நினச்சிது, நாம் வித்தியாசமாக ஏன் மாறிவிட்டோம், நம்ம சேர்ந்த இனத்தை சேர்ந்தவர்களால் நம்மளை என்ன நினைப்பாங்க, இது ஒரு கரையாக இருக்குமோ அப்படின்னு சொல்லி நினச்சி அது தன்னை பயமுறுத்தி கொண்டு தன் வாழ்க்கையை கடைசியில் முடித்து கொண்டு விட்டது அப்படிங்கிறது தான் இந்த கதையில் சொல்லக்கூடிய கருத்து. அப்படிங்கிறது சைக்காலஜியில் என்ன சொல்லுவாங்கன்னா, இது ஸ்பாட்லைட் எஃபெக்ட் அப்படின்னு சொல்லுவாங்க. இது வந்து ஸ்பாட்லைட் எஃபெக்ட் அப்படின்னு தான் சொல்லுவாங்க இதை. இந்த ஸ்பாட்லைட் எஃபெக்ட் அப்படிங்கிறது எல்லாருக்குமே இருக்குங்க. இது இல்லைன்னு சொன்னீங்கன்னா நீங்கள் உங்களை டெஸ்ட் பண்ணலைன்னு அர்த்தம். இது ஒரு காட்டில் இருக்கிற பயாலஜிஸ்ட் செஞ்ச இந்த கதையினால் தண்ணியில் தன்னுடைய பிம்பத்தை பார்த்து கடைசியில் இந்த இந்த சின்ன பிங்க்குனால தன் வாழ்க்கையே அழித்து கொண்டது அப்படிங்கிறது மாதிரி இதே போல் நம்ம வாழ்க்கையில் ஏதோ ஒரு கரையை வைத்து கொண்டு அங்கேயே வட்டம் பிடித்து கொண்டு இருக்கிறோம். எல்லோருக்குமே நம்ம குறையை பார்க்குறாங்க அப்படிங்கிற நினப்பில் தான் நாம் வாழ்ந்து கொண்டு இருக்கிறோம். நம்மள்கிட்ட ஏதாவது ஒரு சின்ன குறை இருக்கும், அது பெருசாக நம்மளே பூத கண்ணாடியை வச்சு நாம் பார்ப்போம். அதே சமயத்தில் மற்றவங்களும் அப்படி பார்க்குறாங்களோ அப்படின்னு சொல்லி பயந்து பயந்து வாழ்வோம். சரியாக சாப்பிடக்கூட மாட்டோம், சரியாக தூங்கக்கூட மாட்டோம். தன்னை மறைச்சிக்கிற முயற்சியிலேருந்து தன்னை எனர்ஜியை கொஞ்சம் கொஞ்சமாக நாம் இழந்து கொண்டே வருவோம். சரியான வகையில் வாழ்க்கைக்காக நம்மளுடைய ஆகாரத்தை சாப்பிட்டு நம்மளுடைய எனர்ஜியை வெளிப்படுத்தினா தான் நாம் நிம்மதியாகவும் சந்தோஷமாகவோ மகிழ்ச்சியாக வாழ முடியும். ஆனால் அதே எனர்ஜியை சரியாக சாப்பிடாம குறைச்சிக்கிறது, சரியாக தூங்காமல் சீர்குலைய வைக்கிறது, அந்த எனர்ஜியை தேவையில்லாமல் பல சிந்தனையிலே நாம் இப்படி ஆயிடுச்சே, நம்ம வாழ்க்கை இவ்வளோ மாதிரி கரையாக போயிடுச்சு, நாம் இப்படியே வாழ்ந்து சாக வேண்டியது தான் அப்படின்னு ஒரு முடிவெடுத்து கொள்வது. இதுவும் ஒரு ஸ்பாட்லைட் எஃபெக்ட் தான். நம்ம வாழ்க்கையில் அதிகப்படியான ஸ்ட்ரெஸ் மற்றும் இந்த இன்ஃபீரியாரிட்டி காம்ப்ளெக்ஸ் காரணமாக மரத்திலிருந்து கீழே விழுந்து பரிதாபமாக அது இறந்து போனதே. அப்படி தான் நம்மளுடைய வாழ்க்கையும் கண்டிப்பாக ஒரு நாள் இருக்கும். நாம் பூரண ஆயுள்ங்கிறது மனிதனுக்கு 120 ஆண்டுகள் அப்படின்னு சொல்லி தத்துவம் கூறுகிறது. அது என்ன நடைமுறை உண்மையா அப்படின்னு நாம் ஆராய்ச்சி பண்ணோம்னா, ஏன் 110லேருந்து 115 120 ஆண்டுகள் சில பிரதேசத்தில் ரஷ்யா அந்த மாதிரி சில நாடுகள் வாழ்ந்து கொண்டு தான் இருக்கிறார்கள். இன்னும் நம்ம நாட்டை விட்டு வெளியில் போனீங்கன்னா பல நாடுகளில் நல்ல இளமையோட 85 90 வயசில் கூட இருக்கிறாங்க. ஆனால் நம்மளுடைய ஆவரேஜ் வயசு இந்தியாவை எடுத்துக்கிட்டிங்கன்னா இப்போ தான் மிஞ்சி மிஞ்சி 74லேருந்து 76 வந்திருக்குன்னு நான் படித்த ஞாபகம். ரொம்ப நாள் ஆகிடுச்சு. முன்னாடி வந்து 68 இருந்தது, இப்போ 72லேருந்து 76க்கு ஜம்ப் ஆகிட்டுருக்கு. லேட்டஸ்ட்டாக இன்னும் வரல ஃபிகர் அப்படின்னு சொல்லி ஒரு பத்திரிக்கையில் எழுதியிருந்தாங்க. அந்த அளவில் தான் நாம் இருக்கிறோம். ஏன் இதுக்கெல்லாம் காரணம் இந்த மாதிரியான இந்த கன்ஃபார்மிட்டி எஃபெக்ட்டு, இந்த ஸ்பாட்லைட் எஃபெக்ட் தாங்க. இதெல்லாம் எங்கே அதிகமாக இருக்கோ அவங்களுடைய வாழ்நாள் குறைச்சி தான். இது நமக்கே தெரியல. மற்றவங்களும் அந்த வயசில் சாவுறாங்க, நம்மளும் செத்துட்டு போவோமே அப்படின்னு நினைக்கிறோம். எல்லாருமே 120 வயசு இருக்கலாம் அப்படின்னு சொல்லி கர்ம பூமியில் இந்த காலத்தில் என்ன நமக்கு ஆயுள் அப்படின்னு சொல்லி நம்ம தத்துவத்திலையும் போட்டிருக்கு. பயாலஜி படிச்சுட்டு இருக்கக்கூடிய அத்தனை விஞ்ஞானிகளுமே 120 ஆண்டுகள் ஒருத்தன் வாழலான்னு தான் சொல்கிறாங்க. ஆனால் விபத்தில் போகிறத நம்ம ஒன்றும் சொல்ல முடியாது. நார்மலாக நம்ம வாழ்கிறது 120 ஆண்டுகள் வாழலாம். ஆனால் இந்தியாவை பொறுத்த வரைக்கும் எல்லாருக்குமே இந்த மாதிரியான 2 வியாதிகள் கண்டிப்பாக இருக்கிறது என்பதை நாம் சுற்றி இருக்கிறவங்கள பார்த்து பார்த்து அவனும் 70 75 தானே செத்தான், அப்பா அம்மா அந்த வயசுலேருந்து செத்தாங்க, நம்மளும் அதான் சாவ போகிறோம் அப்படின்னு நம்மளே முடிவு பண்ணிக்கிறது. இந்த மாதிரியான வாழ்க்கை சூழலில் தான் நாம் இன்றும் வாழ்ந்து கொண்டிருக்கிறோம் அப்படிங்கிற உண்மையை நாம் தெரிந்து கொள்ள வேண்டும். யாருமே கவனிக்காத சின்ன குறைக்காக ஒட்டுமொத்த உலகமும் தன்னையே கவனித்து விமர்சிக்கிறதாக கற்பனை செய்து கொண்டு ஒரு ஜீவன் தன் உயிரையே விட்டுடுச்சு அப்படின்னு சொன்னால்
அது ஸ்பாட்லைட் எஃபெக்ட் அப்படின்னு தான் சொல்லணும். இந்த ஸ்பாட்லைட் எஃபெக்ட் எப்படி ரியல் லைஃப்பில் மாறிச்சு அப்படின்னு சொன்னால், இன்னும் சரியாக சொல்லப்போனால், இந்த ஸ்பாட்லைட் எஃபெக்ட்டுங்கிறது இன்றைக்கி இருக்கிற சிசிடிவி கேமராலாம் கண்டுபிடிக்கிறதுக்கு முன்னாடியே சொல்லப்பட்ட ஒரு உளவியல் உளவியலில் ஒரு சப்ஜெக்ட் இது. இன்றைக்கி சிசிடிவி கேமரானே சொல்லலாம். நம்மளை சுற்றி சிசிடிவி கேமரா இருக்கிற மாரி நம்ம நினச்சிட்டு இருக்கோம். அது வெறும் லைட்டு தான் ஸ்பாட்லைட் எஃபெக்ட்னு போட்டிருக்காங்க. இன்றைக்கி சிசிடிவி கேமரா எஃபெக்ட்னு கூட அதை மாற்றிக்கலாம் நம்ம. ஏன்னா சுற்றி அத்தனை பேர் நம்மளை பார்க்குறதா நினச்சிக்கிட்டு அப்படியே ஒரு மாதிரியாக நம்ம நடந்து கூட போவோம் சில இடத்துல போகும்போது. ஒரு கம்பீரமே குறைஞ்சி போயிடும். நம்மளோட சுற்றி இருக்கிறத மறந்துட்டும் கண்ணாமண்ணான்னு வாழ்ந்து கொண்டு இருப்போம். அந்த நிலைக்கும் போகக்கூடாது. இரண்டுக்கும் நடுவில் நாம் எப்படி இருக்கணுமோ அது தெரியாமல் வாழ்ந்து கொண்டு இருப்போம். நிறைய பேர் பார்க்குறாங்கங்கிறதுக்கு சில பேர் ரொம்ப அலட்டிக்கிட்டு இருப்பாங்க. அதுவும் மிக மிக தவறு. நம்மளை யாரும் பார்த்துருவாங்களோன்னு அஞ்சு கஞ்சி வாழ்வதும் அந்த ஸ்பாட்லைட் எஃபெக்டில் இருக்கிறதும் தவறு. இரண்டுமே நமக்கு இருக்கக்கூடாது அப்படிங்கிறது தான் இந்த 2 சம்பவங்கள் நிகழ்வுகளும் நாம் இன்று பார்த்தோம். இந்த மாதிரி மற்றவர்களின் பார்வையிலிருந்து விஷயங்களை புரிந்து கொள்வதற்கு பதிலாக ஒருவர் தனது சொந்த கண்ணோட்டத்திற்கு அதிக முக்கியத்துவம் அளிக்கும் ஒரு உளவியல் நமக்கு என்றைக்கு வருகிறதோ அன்றைக்கு தான் நம்ம சரியான வாழ்க்கையிலே வாழ முடியும். ஆமாம், நம்ம ஒவ்வொருத்தருமே நம்முடைய வாழ்க்கையிலே ஹீரோஸ் தான், நாயகர்கள் தான். கேமரா எப்போதும் நம்மளை நோக்கித்தான் இருக்குது அப்படின்னு நாம் இயல்பாகவே நம்புகிறோம். உலகம் முழுவதும் நாம் நமது கண்களின் வழியாக பார்க்கிறோம், நமது உணர்வுகளின் வழியாகவே அனுபவிக்கிறோம். அதனால் நமக்கு ஒரு விஷயம் பெருசாக தெரிஞ்சால் மற்றவங்களுக்கும் அது பெருசாகவே தெரியும் அப்படின்னு மனம் ஒரு தவறான கணிப்போடு தான் வாழ்ந்து கொண்டிருக்கிறது. அதே சமயம் சமூகத்தோடு ஒன்றி வாழும்போது அடுத்தவங்களோட பார்வையை முற்றிலுமாக புறக்கணித்து விட்டு நம்மால் வாழ முடியுமா? அதுவும் முடியாது தான். ஆதி மனிதன் காலத்தில் கூட்டத்தில் இருந்து தான் ஒதுக்கப்பட்டதால் அவன் செத்து போய் விடுவான் அப்படிங்கிற ஒரு பயம் இருந்தது. அது ஒரு காலத்தில் கற்கால மனிதன் காலத்தில் இருந்தது தான், இல்லை என்று சொல்ல முடியாது. அந்த பதிவுகள்லாம் இருந்து கொண்டு தான் இருக்கும். இதெல்லாம் செல்ஃப் அனாலிசிஸ் பண்ணணும், செல்ஃப் ரியலைசேஷன் செய்யணும் அப்படிங்கிறது தான் பகவான்லாம் சொல்கிறாங்க, ஞானியர்கள்லாம் செய்கிறாங்க. இன்னும் நீ ஆதிகால மனிதனிலே இருந்து கொண்டு இருக்கிறாயா, மாறு அப்படிங்கிறது தான் இந்த தத்துவங்கள் எல்லாமே நமக்கு எடுத்து கூறுகின்றன. அதனால தான் மற்றவர்களோட விமர்சனத்திற்கு நாம் இவ்வளவு பயப்படுகிறோம். அது நம்மை நம்மளுடைய மரபணுவிலேயே பதிந்திருக்க ஒரு பயம் அப்படிங்கிறத நாம் எடுக்க மறந்து விட்டோம் அப்படிங்கிறது தான் உண்மை. இந்த 2 எஃபெக்ட்லேருந்து நாம் நம்மை மாற்றிக்கொண்டு வாழ்வதற்கான வழியைத்தான் நம்ம ஆதிகால சமூகத்தில் நாம் ஒதுக்கப்பட்டதற்கு மரணத்திற்கு சமம். இன்றைக்கு மற்றவர்கள் நம்மளை எப்படி பார்க்கிறார்கள் அப்படிங்கிற இந்த அதீத கவனம் செலுத்தும்படி நம்மளுடைய பரிணாமம் நமக்கு வடிவமைச்சு நம்மை மாற்றி கொண்டிருக்கிறங்கிற உண்மையும் நாம் தெரிந்து கொள்ள வேண்டும். அதிலிருந்து நாம் வெளியில் வரணும். நாம் அந்த ஆதிகால மனிதன்கிட்ட என்ன இருந்ததோ அந்த கன்ஃபார்மிட்டி எஃபெக்டும் இந்த ஸ்பாட்லைட் எஃபெக்டும் இனிமேல் நமக்கு தேவையில்லை அப்படிங்கிற உண்மையை நாம் தெரிந்து கொள்ள வேண்டும். ஆக உங்களை விமர்சிக்க மாறதி தோன்றும் நபர்கள் கூட நான் இவனை விமர்சிக்கும் போது இவன் என்னை பற்றி என்ன நினைப்பானோ அப்படின்னு தான் தனக்குள்ளே போராடிக்கிட்டு இருக்கிறவங்க தான். நாம் எல்லோரும் நம்ம சொந்த ஸ்பாட்லைட் கீழே நின்றுக்கிட்டு பதறிக்கிட்டு கொண்டு இருக்கிறோம். உண்மையிலேயே அவங்க பார்வைகளையே நம் மீது கிடையாது அப்படிங்கிறத நாம் தெரிந்து கொள்ள வேண்டும். இந்த உண்மையை புரிந்து கொண்டால் லைஃப் எவ்வளவு சுதந்திரமாக இருக்கும்னு யோசிச்சு பாருங்கள். நாம் ஒரு பெரிய ஸ்டேஜில் நின்றுட்டுக்கு எல்லாரும் என்னைத்தான் பார்க்குறாங்கன்னு பயந்து கொண்டு நடிக்கிறோம். ஆனால் லைட்டு போட்டதுக்கு அப்புறம் தான் தெரியுது அரங்கத்தில் யாருமே இல்லை. நாம் ஒவ்வொரு சந்தர்ப்பத்திலையும் நிறையா பேர் இருக்கிறாங்கன்னு நினச்சிருப்போம். நான் தனியாக தான் உட்காந்து பேசிகிட்டு இருக்கேன். நாம் எப்பயுமே எங்கேயாவது நிற்கும்போது பேசும்போது ஒரு கூட்டமே நம்மளை பார்த்து கொண்டு இருக்கு, நம்ம பெரிய ஒரு மேடையில் நின்று கொண்டு இருக்கிறோம் அப்படின்னு பல பேரும் நினைக்கிறாங்க. அதுக்காக சில பேர் அலட்டிக்க கூட செய்வாங்க, சில பேர் பயந்துக்கிட்டு சரியாக கூட பேச மாட்டாங்க. இது 2மே தவறு. ஆனால் லைட்டு போட்டதுக்கு அப்புறம் தான் தெரியும் கீழே யாருமே இல்லை, யாரோ நம்ம 2 பேர் நிற்கிறோம், இல்லை நம்ம மட்டுமே நின்று கொண்டு இருக்கிறோமா எங்கே அப்படிங்கிறது தான் தெரியும். ஒரு சேர் கூட எப்பயும் நம்ம கூட வர்றதில்ல, 1000 சேரில் யாரும் உட்கார்ந்து நம்மளை பார்க்கறதும் இல்லை அப்படிங்கிற ஒரு நினைப்போடு நாம் வாழ வேண்டும். அதுவே சுய சிந்தனையை நமக்கு தூண்டிவிடும் அப்படிங்கிற உண்மையை நாம் தெரிந்து கொள்ள வேண்டும். ஆக இந்த மாதிரி நம்ம உளவியல் பூர்வமாக நம்ம எந்த மாதிரியெல்லாம் நம்ம வாழ்க்கையிலே கஷ்டப்படுகிறோம், நம்மளுடைய அமைதியையும் நிம்மதியையும் இழந்து கொண்டிருக்கிறோம் என்ற நிலையை புரிந்து கொண்டால் அந்த சுதந்திரமான மனநிலையோடு நாளைக்கு காலையில் நீங்கள் கண் விழிக்கும்போது மற்றவர்களுக்காகவோ கூட்டத்திற்காகவோ இல்லாமல் முழுக்க முழுக்க உங்கள் சுய சிந்தனையோட
அந்த அடிப்படையிலே நான் வாழ்வேன். நான் எடுக்க போகிற முதல் முடிவு என்னன்னா, இந்த 2 எஃபெக்ட்லேருந்து நான் வெளியில் வருவேன் அப்படிங்கிறது தான். நாம் காலையில் எழுந்தோடனே ஒவ்வொரு நாளும் நம்மை நாம் மாற்றிக்கொண்டு வாழ்வோம் என்று கூறி இன்றைய உரையை முடிக்கிறேன். மீண்டும் ஒரு நாள் சந்திப்போம்.